சென்னை முழுவதும் போகி பண்டிகையை கொண்டாடி வரும் நிலையில் காற்று மாசு அதிகரித்து கடும் பனியுடன் கூடிய புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், சென்னையில பழைய பொருட்கள் எரிக்கப்பட்ட நிலையில் கடும் புகை மூட்டத்துடன் காணப்படுவதை கவனிக்க முடியுது. காற்றின் தரக்குறியீடு எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடி வரும் சூழலில் சென்னையில் இன்று அதிகாலை முதலே போகி பண்டிகை கொண்டாடி வருகின்றன. குறிப்பாக வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடி வரும் சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பனிமூட்டத்துடன் இந்த புகை மூட்டம் சூழ்ந்து பல்வேறு பகுதிகளிலையும் முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக சென்னையில் இருக்க பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மற்றும் பல்வேறு இடங்களில் இந்த காற்றின் தரக்குறியீடை சோதனை செய்யும் கருவிகள் வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி எண்ணூர், மணலி மற்றும் பெருங்குடி, வேளச்சேரி, ராயபுரம் போன்ற பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எண்ணூரில் பொறுத்த வரைக்கும் அந்த காற்றின் தரக்குறியீடு 200க்கும் அதிகமாக பதிவாகி 217 என்ற அளவில் இருக்குது. அதனைத் தொடர்ந்து மணலி போன்ற பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 277ஆக உள்ளது. இந்த பெருங்குடி, தற்போது நாம் ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குடி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 277ஆக இந்த அளவுக்கு இருக்குது. ராயபுரம் பகுதிகளில் 199ஆக இருக்கின்றது. இதே போன்று 100க்கு மேலாக பல்வேறு இடங்களில் காற்றின் அளவு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆலந்தூரில் 125ஆக உள்ளது, கொடுங்கையூரில் 154ஆக உள்ளது, வேளச்சேரியில் 100ஆக உள்ளது. 100க்கு மேல் இருந்தாலே காற்றின் தரக்குறியீடு காற்று மிக மோசமான அளவில் பாதிப்படைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 100க்கு மேல் இருந்தாலே அந்த நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள், இருதய பிரச்சனைகள் இருப்பவர்கள், சுவாச பிரச்சனை இருப்பவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த காற்றை சுவாசிக்கும் போது கடுமையாக பாதிக்கப்படுவார் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் 4 இடங்களில் என்ற காற்றின் தரக்குறியீடு மிக மோசமாக 200க்கு மேல் உள்ளது. இந்த சூழலில் இருதய நோய் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த காற்றை சுவாசிக்கும் போது மிக அதிகமான பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் ஓஎம்ஆர் சாலையை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான அளவில் இந்த காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த பெருங்குடி பகுதியில் அதிக அளவில் இந்த காற்றின் மாசு அதிகரித்துள்ள ஒரு சூழலில் இந்த ஓஎம்ஆர் சாலையில் ஒரு 100 மீட்டருக்கு மேலே வாகனங்கள் எதிரில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நாம் பார்க்கும்பொழுதே இந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் முழுவதுமாக தற்போது காலை 7:30 மணி நிலவரப்படியே மிக அதிகமான பனிமூட்டம் மற்றும் புகைமூட்டம் இரண்டும் சேர்ந்து காணப்படுவதால் வாகனங்கள் தங்களது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே இந்த சாலையை கடந்து வரும் சூழல் உள்ளது. மிகவும் ஒரு ஆபத்தான சூழல் இந்த பகுதியில் உள்ளது. ஒரு 100 மீட்டருக்கு மேலாக உள்ள பொருட்கள் உள்ளிட்ட கட்டிடங்கள் எதுவுமே ஒரு தெரியாத சூழல். இந்த சாலையில் அங்கங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பேரிகார்டுகளும் உள்ள ஒரு சூழல் உள்ளதால் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் ஒரு ஆபத்தான சூழலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. தற்பொழுது இந்த காற்றின் ஈரப்பதத்தோடு இந்த புகை மூட்டம், பனிமூட்டம் போன்றவை அனைத்தும் உள்ள ஒரு சூழலில் வெயில் அதிகரிக்க இந்த புகை காற்றிலிருந்து கரைந்து அதாவது பிற்பகலுக்கு பிறகாக இந்த புகை மூட்டம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹரிஹரன், காற்றின் தரக்குறியீடு அளவு 200க்கு மேல் என்ன அந்த அளவானது சென்ற நிலையில் என்ன விதமான சிரமங்களை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்திச்சுட்டு வராங்க? ஏற்கனவே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தப்பட்டது. மிக முக்கியமாக குறிப்பாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு குறைந்து இருந்த ஒரு காரணத்தினால அப்போது நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருட்களை இந்த போகியில் எரிக்கக்கூடிய சூழல் இல்லாத நிலை இருந்தது. தற்போது அனைத்து பொருட்களிலுமே இந்த பிளாஸ்டிக் பொருள் கலந்துள்ள சூழலில் பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்யும் ஒரு நிலையை வழக்கமாக கடைபிடிப்பது வழக்கம். சுத்தம் செய்த பழைய பொருட்களை எரிப்பது வழக்கமாக உள்ள ஒரு சூழலில் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதையும் பழைய டயர்களை எரிப்பதையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை, பழைய பொருட்களை சேர்ந்து எரிப்பதை நம்மால் பார்க்க முடிஞ்சு. இதுவும் இந்த காற்று மாசுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. குறிப்பாக 100க்கு மேல் இருந்தாலே மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள், இருதய பிரச்சனை உள்ளவர்கள், சுவாச பிரச்சனை மற்றும் குழந்தைகள் போன்றவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும் என ஏற்கனவே மருத்துவர்கள் தரப்பிலும் மாசு கட்டுப்பாட்டு
மாவட்ட வாரிய தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 200க்கு மேலாக 4 இடங்களில் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக எண்ணூர் மற்றும் மணலி மற்றும் பெருங்குடி, ராயபுரம் போன்ற பகுதிகளில் 200க்கும் அதிகமாக பதிவாகியுள்ள ஒரு சூழலில் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை சற்று குறைத்து கொஞ்சம் மெதுவாகவே சென்றன. OMR சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் டைடல் பார்க் இருக்கக்கூடிய காட்சிகளே நம்மால் எடுக்க முடியல. ஒரு 100 மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காட்சிகளும் தெரியாத ஒரு சூழல் உள்ளது. தொடர்ச்சியாக தற்போது 7:30 மணியை நெருங்கியுள்ள ஒரு சூழலில் தொடர்ச்சியாக வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் தான் இந்த பகுதியில் சென்றிருக்காங்க. மேலும் இந்த காற்று மாசை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த தற்போது பனிமூட்டம் அதிகமாக உள்ள ஒரு காரணத்தினால இந்த பனிமூட்டம் மற்றும் புகை இரண்டும் சேர்ந்து காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதால் இந்த காற்றில் இந்த புகை தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. வெயில் தொடங்கிய பின்னர் பிற்பகலுக்கு பிறகாக இந்த பனிமூட்டம் மற்றும் புகை மூட்டம் இரண்டுமே கலையும் என்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிகின்றது. நன்றி ஹரிஹரன், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.